தலைப்பு செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் குமரி முனையில் ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளதைத் தொடர்ந்து 30/12/2024 முதல் 1/1/2025 வரை 3 நாட்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் வெள்ளிவிழா நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்துகிறார். இதன் காரணமாக முக்கடல்கள் கூடும் குமரி முனை இன்று விழா கோலம் கொண்டு குதூகலம் நடைபெற்றது. கன்னியாகுமரி கடல் நடுவே 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை கடந்த 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. தற்போது கடல் நடுவே உள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் வகையில் ரூபாய் 37 கோடி செலவில் கண்ணாடி இழைக்கூண்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் மதுபான பாரை அகற்றக்கோரி போராடிய விசிக பாஜகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையில் பெயர் அடையாளத்துடன் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்ட அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வழக்கில் யாரை காக்க முயற்சிக்கிறது திமுக அரசு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலையில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கையை வெளியில் கசியவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் கூறியுள்ளார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொழில்நுட்ப கோளாறால் எஃப்ஐஆர் வெளியானதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். நிர்பயா சம்பவத்தை விட இது கொடுமையானது என்று பொள்ளாச்சி ஜெயராமன் பேசியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 23ஆம் தேதி கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி வந்த நிலையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஞானசேகரனை கோட்டூர்புரம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். பாலியல் வன்முறைக்கு உள்ளான மாணவியின் அடையாளத்தை வெளியிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக போலீஸ் டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் தோல்விக்கு பிராயச்சித்தமாக சவுக்கடியா என்று அண்ணாமலைக்கு அமைச்சர் சேகர்பாபு கிண்டல் செய்து கேள்வி எழுப்பியுள்ளார். பிரபல மலையாள எழுத்தாளர் MT வாசுதேவன் நாயர் மறைவுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறியில் இருந்து சேலம் புறவழிச்சாலை வழியாக நாமக்கல் நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி மீது உயரழுத்த மின்கம்பி உரசி விபத்துக்குள்ளானது. இதில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகின. பாம்பன் கடலின் நடுவே ரூபாய் 545 கோடியில் சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக ரயில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் சரஸ்ரீ வச்சவா பாம்பன் புதிய ரயில் பாலத்தை ஆய்வு செய்தார். மண்டபத்திலிருந்து டிராலி மூலம் புறப்பட்டு பாம்பன் புதிய ரயில் பாலத்தை ஆய்வு செய்தபடி மையப்பகுதியில் உள்ள தூக்கு பாலத்திற்கு வந்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஞானசேகரன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை என அண்ணாமலை போராட்டம் குறித்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை வண்டலூர் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சந்தீப். நேற்றிரவு இவரது வீட்டின் உள்ளே மலைப்பாம்பு ஒன்று சென்றுள்ளது. இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீட்டிற்குள் புகுந்த 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன் என்று அண்ணாமலை சபதம் எடுத்துள்ளார். செருப்பு போட மாட்டேன் 6 சவுக்கடி 48 நாட்கள் விரதம் சபதம் எடுத்த அண்ணாமலை காரணம் என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. மது அருந்தும் பாரா ஓமலூர் மார்க்கெட் வளாகம் சாலையில் தவிக்கும் வியாபாரிகள் திறக்கப்படுவது எப்போ என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஞானசேகரன் திமுக அல்ல அதிமுக பாஜக சதி செய்கிறது என்று அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி MLAவுமான வானதி ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருந்தது. ஆனால் சமீப காலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்களுடன் வெளியான FIR காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சாதிய வன்மத்திற்கு எதிராக களமாடியவர் என்று நல்ல கண்ணுவுக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அடையாளத்தை வெளியிடுவதால் தான் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்க வருவதில்லை என்று வானதி ஸ்ரீனிவாசன் பேசியுள்ளார். நீலகிரியில் சாலை வசதி கேட்டு 80 ஆண்டு கால போராட்டம். வனத்துறை அனுமதி கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாய் கடித்து 5 ஆண்டுகளில் 32 பேர் மரணமடைந்துள்ளனர். 1,34,000 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மதுரையில் அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. பொது உடைமை இயக்கத்திற்கு 100 ஆண்டு, ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கும் 100 ஆண்டு என்று முதலமைச்சர் புகழாரம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 20வது ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி கன்னியாகுமரியில் மக்கள் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி 20ஆம் ஆண்டு நினைவு தினம் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு கடலோர கிராமங்களில் இன்று அனுசரிக்கப்பட்டது.
காதல் மோசடி செய்து பல லட்சம் ரூபாய் பறித்து கார் ஏற்றிக் கொள்ள முயன்றதாக முன்னாள் காதலன் மீது சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்தில் இளம்பெண் ஒருவர் தனது சகோதரனுடன் நேற்று இரவு பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளார். பொன்னகரம் அருகே பாதியில் நிறுத்தப்படும் தொகுப்பு வீடுகள் பணி மேற்பார்வையாளரின் மெத்தன போக்கே காரணமா என்று பயனாளிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சிதம்பரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கக் கோரி காட்டு மன்னார் கோவிலில் தடையை மீறி வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட PR பாண்டியன் உள்ளிட்ட 175 விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். நடிகர் ஆதி நடித்துள்ள சப்தம் திரைப்படம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவிகளுக்கு பாதுகாப்பு குறித்து புதிய உத்திகளை கையாளுங்க என்று திருமாவளவன் அறிவுரை வழங்கியுள்ளார். மாணவி வன்கொடுமை விவகாரம் குறித்த புகைப்படம், FIR நகலை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை காவல் ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பிரதான வாயில் முன்பு நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம் காரணமாக கிண்டி சாலையில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. பெரியாரை உலகமயமாக்குவோம், உலகத்தை பெரியார் மயமாக்குவோம் என்று 3Dயில் சுஜித் பெரியாரை உருவாக்கியுள்ளார். அம்பேத்கரின் நற்பெயரை புகழை யாராலும் கெடுத்துவிட முடியாது என்று சுப்பிரமணியன் சுவாமி பேட்டி அளித்துள்ளார். சுனாமி 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கடலில் பால் ஊற்றி துணைநிலை ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சேலத்தில் கிறிஸ்தவ மக்களுக்கு இனிப்பு மற்றும் சிறப்பு தொகுப்பை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வழங்கி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து பெங்களூரு சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இயந்திர கோளாறு காரணமாக அவசரமாக சென்னை விமான நிலையத்தில் இன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அண்ணா பல்கலை மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மற்றும் அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது என்று கனிமொழி MP குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது கடமை என்று கனிமொழி MP பேசியுள்ளார். அண்ணா பல்கலை வலைத்தளத்தில் பரவும் பெண்ணின் விவரம் யார் பொறுப்பு என்ற கேள்வி எழும்பியுள்ளது. இதுவரை இல்லாத ரசிகர்கள் கூட்டம். இந்தியா ஆஸ்திரேலியா போட்டி வரலாறு படைத்துள்ளது. சென்னையில் நாளை பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு சில பகுதிகளில் மின்தடை செய்யப்படுகிறது. அதன்படி திருவேற்காடு அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை செய்யப்படும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் 211 ரன்னில் பாகிஸ்தான் ஆல் அவுட் ஆனது. பும்ராவை தொடர்ந்து டார்கெட் செய்வேன் என்று இளம் வீரர் கான்ஸ்டாஸ் சவால் விடுத்துள்ளார். விராட் கோலிக்கு 20% அபராதம், ஆஸ்திரேலியா வீரர் மீது மோதியதால் நடவடிக்கை. மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா பங்கேற்க உள்ளது. பங்குச்சந்தை சமீப காலங்களில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. காரணம், சந்தையில் இப்போதைக்கு அரசு அங்கீகரித்துள்ள முதலீடுகளில் பங்கு சந்தைதான் அதிக லாபம் கொடுப்பதாக இருக்கிறது. இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் டூரிசம் கார்ப்பரேஷனின் வலைத்தளம் தற்காலிகமாக முடங்கிய காரணத்தால் ரயில் பயணிகள் தட்கல் மற்றும் டிக்கெட் எடுக்க முடியாமல் தவித்தனர். அதிரடியாக தங்கம் விலை உயர்ந்தது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ரூபாய் 57,000க்கு விற்பனை செய்யப்பட்டது. அடுத்த 6 நாட்களில் வெளுத்து வாங்க போகும் மழை. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக லேசான சாரல் மழை பெய்தது. சென்னையில் இன்று காலை மழை கொட்டி தீர்த்தது. தமிழ்நாட்டில் ஜனவரி 1ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.